பறவைங்களோட கிராமம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க ரெண்டு ஊருக்கு மத்தியில ஒரு கால்வாய் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கால்வாயில இருக்கிற தண்ணி ரொம்பவும் சுத்தமாவும் அழகாவும் இருந்துச்சு. அந்த கால்வாய்க்கு இந்த பக்கமா சில வீடுகள், அந்த பக்கமா சில வீடுகள் இருந்துச்சு. ரெண்டு பக்கத்துல இருக்கிறவங்க வரணும் போகணும் அப்படிங்கிறதுக்காக, போக்குவரத்துக்காக அந்த கால்வாய் மேல ஒரு பாலத்தை கட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு மாட்டுக்கட்டையும் அங்க நிறைய மாடுகளும் இருந்துச்சு. அங்க இருக்கிற பறவைங்களுக்கு ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு போட்டி போறாம இருக்காது, பாசம் மட்டும்தான் இருக்கும். ஒரு நாள் காலையில சூரியன் வந்த உடனேயே பறவைங்க எல்லாரும் காலையிலேயே எழுந்துருச்சு. அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கமா துணிக்குருவி பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் இருக்கிற சோட்டுவை கூப்பிட்டு, என்னடி சோட்டு, இன்னைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள உன் கோழிங்களுக்கு அரிசி போட்டுக்கிட்டு இருக்க? சோட்டு கிளி கோழிங்களுக்கு தீவனத்தை போட்டுக்கிட்டு, ஆமாண்டி துணி, என் கோழி காலையிலேயே 5 முட்டை போட்டிருக்கு. அதனாலதான் காலையிலேயே அதுக்காக அரிசி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சில்லுன்னு காத்துக்கு காலையில எந்திரிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கல. ஆமா, உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதா? என்னோட வேலை இன்னும் என்ன இருக்கு சோட்டு? காலையில எந்திரிச்சு என்னோட பசுமாட்டுக்கு புல்ல போட்டேன். என் பசுமாடு நிறைய பாலை குடுத்துச்சு. அந்த பாலை கொண்டு வந்து புஜ்ஜிக்கு காய்ச்சி கொடுத்தேன். பசும் பால் இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது. லூசி அவ வீட்டுக்கு முன்னாடி கோலத்தை போட்டுக்கிட்டு, ஆமாம் துணி, நம்ம ஊரு மாடோட பாலும் நம்ம ஊரு கோழியோட மொட்டையும் எவ்வளவு சுத்தமானதுன்னு தெரியுமா? நீ கொடுத்த பாலால தயிர் போட்ட எவ்வளவு திக்கா இருந்தது. என் வீட்டுக்காரரு நேத்து 2 வாய் அதிகமாவே சாப்பிட்டாரு தெரியுமா? அப்போ சிச்சு காக்கா வாசல பெருக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் சோட்டு, நம்ம ஊர்ல இருக்கிற தண்ணி ரொம்ப ருசியானது, ரொம்ப பரிசுத்தமானது. அங்க பாத்தியா நம்ம பசங்க அந்த கண்ணுக்குட்டி கூட எப்படி விளையாடுறாங்கன்னு? இன்னொரு பக்கம் சின்ன பசங்களான சின்ன காக்கா, பன்னு கிளி, புஜ்ஜி குருவி ஒரு கண்ணுக்குட்டிய துரத்திக்கிட்டு அது கூட சந்தோஷமா ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி ரொம்ப சந்தோஷமா, டே பன்னு, அந்த கோழி குஞ்சிய புடிடா, எங்கயாவது அது தண்ணிக்குள்ள போயிட போகுது. பன்னு ரொம்ப அசதியா, புஜ்ஜி, என்னால புடிக்க முடியல, அது எவ்வளவு ஸ்பீடா ஓடுது. டே சின்னு, நீயாவது போய் புடிடா. டேய், நான் கண்ணுக்குட்டிக்கு புல்ல போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. பாத்தியா, இந்த கண்ணுக்குட்டி என் கையால கொடுத்த எவ்வளவு நல்லா சாப்பிடுதுன்னு. எனக்கு இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப பிடிக்கும். சோட்டு பசங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, டேய் பன்னு, அந்த கோழி குஞ்சுங்க கூட விளையாடாதீங்கடா. அதோட அம்மா பாத்துச்சுன்னா உங்களை கொத்தி விட்டுரும். சரி, கை கால் மூஞ்ச கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு சுட சுட தோசை சுட்டு கொடுக்கறேன். சரி சரி, வாங்கடா, தண்ணிக்குள்ள குதிச்சிட்டு வரலாம். பசங்க எல்லாருமே அந்த கால்வாய் தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி அவங்க வாழ்க்கை நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. மதிய நேரமும் ஆச்சு. பறவைங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு அவங்க வீட்டுக்கு வெளியில சிச்சு காக்கா, லூசிபுரா 2 பேரும் சத்தமா பேசிக்கிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு. கால்வாய்க்கு மத்தியில இருக்கிற அந்த பாலத்துக்கு மேல நின்னு சிச்சு காக்காவும் லூசிபுராவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லூசிபுரா ரொம்ப கோவமா, சிச்சு, உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது, உன்னோட கோழிங்களை என் வீட்டு பக்கம் விடாதேன்னு. நான் அப்பளத்தை காய வச்சிருந்தேன். உன்னோட கோழி எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. என்னோட கஷ்டம் முழுக்க தண்ணில விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சிச்சு காக்கா கொஞ்சமும் விட்டு கொடுக்காம ரொம்ப கோவமா, என்ன லூசி, கோழி வந்து நீ காய போட்டிருந்த அப்பளம், அரிசி எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சா? பாவம், அதுக்கு வாய் வராது, அது எப்படி பேசுமா? ஆமா, நீ அரிசி மேல ஏதாவது மூடி வைக்க வேண்டியதானே? இங்க வந்து கதையா அளக்குற. என்ன சிச்சு, உன் கோழிங்க வந்து எல்லாமே நாசமாக்கிடுச்சுன்னு சொன்னா நீ தப்பு பண்ணிட்டோன்னு யோசிக்காம என்னையே அரிசி மேல மூடி வைக்க வேண்டியதானு சொல்றியா? உன் கோழிய புடிச்சிட்டு போய் நீ மூடி வைக்க வேண்டியதானே? இப்ப எல்லாமே நாசமாச்சுல. அப்போ சிச்சு காக்கா இன்னும் கோவமா, என்னடி, எனக்கே மரியாதை இல்லையா அப்படின்னு என்கிட்டே வந்து கேக்குறியா? ஆமா, என் கோழிங்க தான் உன்னோட பயிறு அப்பளம் எல்லாமே நாசமாக்கிச்சுன்னு யாரு பார்த்தா வேற யாராவது செஞ்சிருக்கலாம்ல. என்னடி, என் முகத்துக்கு நேரா நின்னு என்னையே கேள்வி கேக்குறியா? இன்னைக்கு உன் கோழிய நான் ஏதாவது பண்ணலேன்னு வச்சுக்கோ, என் பேரு லூசியே கிடையாது. அப்படி அவங்க 2 பேரும் சத்தம் போட்டு கத்துறத பார்த்து அந்த கால்வாய்க்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற பறவைங்க எல்லாருமே
என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி அந்த பாலத்துக்கிட்ட வந்தாங்க. அப்பதான் அந்த ஊரோட தலைவியான மகிக்கழுகு கூட அந்த சத்தத்தை கேட்டு அங்க வந்துச்சு. என்னது இது? நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? நம்ம ஊரு எவ்வளவு நிம்மதியான ஊரு, ஆனா நீங்க மட்டும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. வேற யாராவது இந்த மாதிரி சத்தம் போடுறாங்களா? ஆமா சிச்சு, ஆமா லூசி, நீங்க காலையில 2 பேரும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப என்ன இருந்தாப்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? லூசி புறா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ துணி, நான் சண்டை போட வரல துணி. இந்த சிச்சு தான் இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவளோட கோழிங்க நான் தானியத்தை காய போட்டிருக்கும் போது வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. மழை காலத்துக்கு அப்படின்னு என்னோட குழந்தைங்களுக்காக சேர்த்து வச்ச தானியம் அது இப்ப எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு சிச்சு, அந்த தானியத்தை என்னோட கோழிங்க தான் சாப்பிட்டுச்சா மத்த பறவைங்க சாப்பிட்டுச்சான்னு எனக்கு என்ன தெரியும்? நானா பார்த்தேன்? என்கிட்ட வந்து சும்மா கத்துனா? மகிக்கழுகு கோவமா சிச்சுவை பார்த்து, சிச்சு, நீ என்ன பேசுற? கோழிங்களுக்கு வாய் பேச தெரியாது, ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம வளர்க்குற கோழிங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படிதானே வளர்க்கணும். மத்தவங்களோட தானியத்தை நாசம் பண்ணாத மாதிரி நம்ம தான் பாத்துக்கணும். நீ லூசி கிட்ட மன்னிப்பு கேக்குறது விட்டுட்டு அவ கூட இந்த மாதிரி சண்டை போடுற, இதுதான் முறையா சொல்லு? அப்போ துணிக்குருவி சிச்சு காக்கா பக்கத்துல போய், ஆமா சிச்சு, மகி சொல்றது உண்மைதான். லூசி ரொம்ப கஷ்டப்பட்டு தானியங்களை கொண்டு வந்து காய வச்சிருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி நஷ்டம் வந்து அவளுக்கும் கோவம் வரும்ல. நம்ம வீட்டுக்கு நடுவுல சின்ன சின்ன இடங்க தானே இருக்கு. நம்ம எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். இப்படி சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு இருந்தா பாக்க நல்லாவா இருக்கு? சோட்டு லூசி கிட்ட போய், லூசி, நீ அழுவாத லூசி. உன்னோட தானியங்க நாசமா போச்சுன்னா என்கிட்ட கொஞ்சம் தானியங்க இருக்கு, நான் உனக்கு குடுக்கறேன். அக்கம் பக்கத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி சண்டை போடுறது நல்லாவா இருக்கு? சிச்சு காக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு அவ பண்ண தப்ப அவ புரிஞ்சுக்கிட்டு, லூசி, என்ன மன்னிச்சிடு லூசி. உன்னோட தானியத்தை நாசமாக்குனது என்னோட கோழிங்க தான். நீ வந்து கேட்ட உடனே நான் கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கணும். அதை தவிர உங்ககிட்டயே ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன். சரி, நான் சிட்டிக்கு போகும்போது பாலான தானியத்தை கொண்டு வந்து குடுக்கறேன், என்ன மன்னிச்சிடு. அப்ப லூசி சிச்சுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமா சிச்சு, என் மேலயும் தப்பு இருக்கு. கோழிங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? நீ தானியத்தை எல்லாம் குடுக்கறது வேண்டாம், அதான் சோட்டு குடுக்கறேன்னு சொல்லிட்டால, அதே போதும். அப்போ மகிக்கழுகு சந்தோஷமா, இதுதான் நம்ம கிராமத்து முறை. பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாரும் கூடி உக்காந்து பேசி முடிவெடுத்துட்டா எல்லா பிரச்சனைகளும் அங்கேயே சரியாயிடும். எதுக்காக சும்மா இந்த மாதிரி சண்டை போடணும்? எல்லாரும் போய் நைட்டு சமைக்கிற வேலையை பாருங்க. எல்லாரும் ஆத்தங்கரையிலே உக்காந்து சாப்பிடலாம். அப்படி எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு. ஆகாயத்துல நிலா பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த நிலாவோட ஒளியில அங்க இருக்கிற கால்வாய் தண்ணியும் பளபளன்னு ஜொலிச்சுது. பறவைங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சமையல் கட்டுல இருந்து சத்தமா ஜன்னல் வழியா பேசினா அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெளிவாவே கேக்கும். அப்போ துணிக்குருவி அவ வீட்டுல சமைச்சுக்கிட்டே சத்தமா இப்படி பேச ஆரம்பிச்சா. என்ன சோட்டு, இன்னைக்கு உன்னோட சமையலறையில இருந்து நல்ல கமகமான வாசம் வருது. இன்னைக்கு சண்டே இல்லையா? என்ன ஸ்பெஷல் சமைச்ச? ಆವಾಗ ಆತಡದಲ್ಲಿದ್ದ ಚೋಟಗಿಳಿ ಕಿಟಕಿಯಿಂದ ಹೊರಗಡೆ ನೋಡಿ, ஆமா துணி, காலையில என் பையன் ஆத்துல இருந்து மீனை பிடிச்சி கொண்டு வந்தா. அதுக்கு நல்லா மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாசத்துக்கே உனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சா? ஆமா, நீ என்ன சமைக்கிற துணி? என்னோட சமையல பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீயே தேடி ஓடி வந்துருவ. என் வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பும் வடையும் சுட்டுக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்கும். சிச்சு காக்கா சமையல் அறையை விட்டு வெளியில வந்து சத்தமா, என்னங்கடி, நீங்க மட்டும் தான் ஸ்பெஷல் பண்ணுவீங்களா? நான் என்னோட பசுமாட்டோட பாலால இன்னைக்கு பாயசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என் தோட்டத்து தக்காளியில இன்னைக்கு தக்காளி தொக்கு செய்யறேன். சிச்சு, நான் கூட சிக்கன் தம் பிரியாணிய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஆத்தங்கரைக்கு வந்துருங்க, சுட சுட சாப்பிடலாம். சரியா ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். பறவைங்க எல்லாரும் சமையல் வேலைய முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா வீட்டை விட்டு வெளியில வந்து கரையோரமா பாய் போட்டு அவங்க என்னெல்லாம் சமைச்சாங்களோ எல்லாத்தையுமே பங்கு போட்டு சாப்பிடலான்னு அந்த பாய் மேல கொண்டு வந்து வச்சாங்க.
பசங்க 3 பேரும் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு அந்த பாலத்து மேல உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப துணிக்குருவி அவ சமைச்சது எல்லாருக்கும் கொடுத்தா. சிச்சு, இந்த நாட்டுக்கோழி குழம்பும். சோட்டு, நீ இந்த வடை துணி, இந்த துணி நான் செஞ்சிருக்கிற தக்காளி தொக்க கொஞ்சம் எடுத்துக்கோ. ஏ சோட்டு, நீ மீன் குழம்பு வச்சல அத கூட, வாசம் ஆளையே தூக்குது. அப்போ சோட்டு கிளி, சிச்சு, எல்லாருக்கும் குடுக்கறேன். என் பசங்களா வந்து மீன் எடுத்துக்கோங்க, உள்ள இருக்கும், பார்த்து பத்திரமா சாப்பிடணும். பன்னு கிளி அந்த ஃபிஷ் ஃப்ரைய சாப்பிட்டு சந்தோஷமா, ஆஹா அம்மா, நீ செஞ்ச மீன் குழம்பு விட துணி ஆண்டி செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா இருக்கு. இதோட ருசி சாப்பிடும்போது நான் என்ன சாப்பிடுறேன்னு எனக்கே புரியலம்மா. ஆமாண்டா பன்னு, லூசி ஆண்டி செஞ்சிருக்கிற பிரியாணி கூட சூப்பரா இருக்கு. எல்லாரும் இந்த சில்லுன்னு காத்துக்கு வெளியே உட்காந்து சாப்பிடுறது சூப்பரா இருக்குல்ல. மகிக்கழுகு சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா எல்லாரையும் பார்த்து, பாத்தியா சிச்சு, இதுதான் நம்ம கிராமம். காலையில நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் அது எல்லாத்தையும் மறந்து எவ்வளவு நல்லா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே சிட்டிலயா இருந்திருந்தா யாருக்கு என்னன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ஒரே குடும்பத்துக்காரங்க மாதிரி தான் இருப்போம். அப்ப லூசி பாயசத்தை குடிச்சு சந்தோஷமா, மகி, நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. காலையில நானும் சிச்சுவும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா இப்ப பாத்தீங்களா, அவ செஞ்ச பாயசத்தை நான் சாப்பிடுறேன், நான் செஞ்ச பிரியாணிய அவ சாப்பிடுறா. நம்ம எப்பவுமே இதே மாதிரி அந்யோன்யமா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் சிச்சு. ஆமா சோட்டு, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நம்மளோட கோழிங்க, பசுமாடு, இந்த தண்ணி, நம்ம உக்காந்து சாப்பிடுற சந்தோஷம், இந்த மாதிரி நிம்மதி எங்க கிடைக்கும் சொல்லு. நம்ம கிராமம் எப்பவுமே கிராமம்தான். நம்ம கிராமம் முன்னாடி சிட்டி இல்ல. அப்படி பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாங்க. பசங்க 3 பேரு கொஞ்ச நேரம் அந்த பாலத்து மேல படுத்து ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மாடுங்க தீவனத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அந்த தண்ணியோட சத்தம். இப்படி ரொம்பவும் அழகான அந்த கிராமத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கைய பறவைங்க எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்போ யாருக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாரும் வந்து அந்த பிரச்சனைய சரி பண்ணிடுவாங்க. ஒருத்தங்க சமாதானப்படுத்திக்கிட்டு, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்பவும் ஒற்றுமையா சந்தோஷமா அந்த கிராமத்துல அவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பறவைங்களோட கிராமத்துல இப்பெல்லாம் அடிக்கடி வானிலை மாற ஆரம்பிச்சது. பகல் நேரத்துல வெயில் அதிகமா இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு வீடு எல்லாமே ஏதோ அடுப்பு மாதிரி சூடா இருக்கும். ஆனா சாயந்தர நேரம் திடீர்னு மழை பெஞ்சிடும். ராத்திரியில மழை பெய்யறதுனால பவர் கட்டும் பண்ணிடுவாங்க. கரண்ட் இல்லைங்கிறதுனால பாவம் பறவைங்களால வீட்டுல தூங்கவே முடியல. எல்லாரும் முழிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள அனல், கொசு தொல்லையால எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மதிய நேரம் ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பறவைங்க எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, வெயில் என்ன இப்படி அடிக்குது, என் ரத்தம் எல்லாம் ஆவியா போகுது. வீட்டுல உக்காந்துக்கிட்டா நைட்டு நேரத்துல கரண்ட் கூட இருக்கிறது இல்ல, சரியா தூங்க முடியல. இதனால எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ சோட்டு கிளி, என்னோட நிலைமை கூட அதுதான் துணி. பகல்ல வெயிலுக்கு ஓடெல்லாம் ரொம்ப சுடுது. சரி, நைட்டு நேரத்துல நல்லா தூங்கலான்னு பார்த்தா கரண்ட் இருக்காம ஃபேனும் இல்ல. அதனால ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா மழை தண்ணி வீட்டுக்குள்ள வருது. அதனால தூக்கமும் இருக்கிறது இல்ல. சிச்சு காக்கா கவலையா, ஆமா சோட்டு, நேத்து நைட்டு அடிக்கிற சூட்டுக்கு என்னோட பையன் சின்ன கூட தூங்கவே இல்ல. இந்த கிளைமேட் எப்ப சில்லுன்னு இருக்கும், எப்ப சூடா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. அதே நேரம் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு சின்ன பசங்களான சின்ன காக்கா, பன்னு கிளி, புஜ்ஜி குருவி 3 பேருமே இத பத்தி தான் கவலையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏ சின்னு, புஜ்ஜி, என்னாலையும் வீட்டுல அடிக்கிற உஷ்ணத்துக்கு தூங்கவே முடியல. இந்த கொசு தொல்லை வேற. கொசு என்ன கடிச்சு கடிச்சு என் ரத்தத்தை முழுக்க உறிஞ்சி எடுத்துருதுடா. என்னடா பண்ணு, வீட்டுல படுத்து தூங்கலனா அப்புறம் எங்கடா போய் படுத்து தூங்குவேன்? உன் நிலைமை மட்டும் இல்லடா, நம்மளோட நிலைமையெல்லாம் இப்படிதான் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல வெயிலு மழை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அம்மாண்டா பண்ணு, எங்க அம்மா நைட்டு முழுக்க விசிறியால எனக்கு விசிறிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கரண்ட் எப்ப வருது எப்ப போகுதுன்னே தெரியல. பன்னு கிளி உற்சாகமா,
அதுக்கு தான் சின்னம், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. நம்ம இனிமே வீட்டுக்குள்ள படுத்து தூங்குறதே வேண்டாம். நம்ம 3 பேரும் சேர்ந்து மொட்டை மாடியில படுத்து தூங்கலாம். அங்க ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா படுத்து தூங்கலாம். நல்ல சில்லுன்னு மொட்டை மாடியில தூங்கலாம். புஜ்ஜி குருவி கவலையா, என்னது, மொட்டை மாடியிலயா? வேணாண்டா பன்னு, பகல் முழுக்க அடிக்கிற வெயிலுக்கு அங்க நைட்டு நேரத்துல பயங்கரமா புழுக்கமா இருக்கும். அதுவும் இல்லாம பயங்கரமா மழை வருது. எந்த நேரத்துல மழை வருதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம நனைஞ்சிருவோம். மழையில நனைஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஜுரம் வரும். எங்க அம்மா திட்டுவாங்க. நான் வர மாட்டேன். ஆமாண்டோ பன்னு, மேல எப்ப மழை வருது என்ன ஆகுதுன்னே தெரியாது. இப்பதான் அடிக்கடிக்கு மழை வருதே. மழையில நனைஞ்சிட்டா அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. பன்னு கட்டாயப்படுத்தி, ஏங்கடா, நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? டெய்லி மழை வருது நீங்க சொல்ற மாதிரி சரிதான். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா மழை வராது. எனக்காக இன்னைக்கு ஒரே நாள் நம்ம எல்லாரும் மொட்டை மாடியில தூங்கலாம். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா பெட்ஷீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கீழே வந்துடலாம். கீழே உஷ்ணத்துல படுக்கிறதுக்கு மேல சில்லுன்னு மொட்டை மாடியில நல்லா தூங்கலாம். சரி சரி, நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் எங்க அம்மா கிட்ட இன்னைக்கு கேக்குறேன். கீழே அந்த சூட்டுக்கு தூங்குறதுக்கு மேல சில்லுன்னு மொட்டை மாடியில தூங்கலாம். சரிடா பன்னு, நான் எங்க அம்மாவை ஒத்துக்க வைக்க பாக்குறேன். ஒருவேளை எங்க அம்மா ஒத்துக்கிறாங்களோ இல்லையோன்னு எனக்கும் தெரியலடா. அப்படி பசங்க 3 பேரும் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாக்களை ஒத்துக்க வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க. நேரா புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நான் மொட்டை மாடியில படுத்துக்கிறேம்மா. நானு சின்னோ பன்னு 3 பேரும் படுத்துக்கிறோம். ப்ளீஸ்மா, கீழே ரொம்ப அனலா இருக்கு. துணி கோவமா, என்னது, மொட்டை மாடியில தூங்குறீங்களா? இப்ப எல்லாம் நைட்ல பயங்கரமான மழை வருது. அந்த மழைக்கு நனைஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத போயிடும். என்னால உன்னை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலா அழிய முடியாது. பாவம் புஜ்ஜி ரொம்பவே கவலையா, அம்மா ப்ளீஸ்மா, என்னால இந்த அனலுக்கு வீட்டுக்குள்ள தூங்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் மொட்டை மாடியில தூங்குறேம்மா. ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா பெட்ஷீட் எல்லாம் தூக்கிக்கிட்டு கீழே வந்துடுறேன். என்னால இங்க அனல்ல தூங்க முடியல. ப்ளீஸ்மா. துணியும் ரொம்ப கவலையா, ஐயோ புஜ்ஜி, என் வார்த்தையை கேளு புஜ்ஜி. ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நனைஞ்சு ஜுரம் வந்துரும். காத்துக்கு எல்லாமே பறந்துரும். புஜ்ஜி குருவி அடம் பிடிச்சு, அம்மா ப்ளீஸ், பன்னு சின்னவோட அம்மா அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க மட்டும் எதுக்காகம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒத்துக்குங்கம்மா ப்ளீஸ். துணி புஜ்ஜியோட தொல்லை தாங்க முடியாம, அப்பப்பப்பா, சரி சரி சரி, இந்த பசங்க கூட ஒரே தலைவலி. சரி, இப்ப போய் படுத்து தூங்கு. ஆனா மழை வந்துச்சுன்னா மட்டும் சீக்கிரமா வந்துடணும், சரியா? அப்படி புஜ்ஜி பன்னு சின்னு 3 பேருமே அவங்க அம்மாக்களை ஒத்துக்க வச்சு அன்னைக்கு மாடியில படுத்து தூங்குறதுக்கு பிளானையும் போட்டாங்க. ராத்திரி 10 மணி இருக்கும். அப்ப அவங்க 3 பேருமே அவங்க கட்டில எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாடிக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ நல்லா சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சது. பன்னு மாடியில சந்தோஷமா படுத்துக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா, மொட்டை மாடியில எவ்வளவு சில்லுன்னு காத்து வருது. வீட்டுக்குள்ள இருந்திருந்தா வேர்த்து ஊத்தி இருக்கும். ஆனா இங்க நல்லா சில்லுன்னு ஏசில படுத்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு என் ஐடியா? ஆமாண்டா பன்னு, இங்க நல்ல சில்லுன்னு காத்து வருது. கரண்ட் இல்லனாலும் பரவாயில்ல, இங்க நல்ல சில்லுன்னு காத்து வரும். காத்து நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு ஏனோ கொஞ்சம் பயமா இருக்குடா. வானத்தை பார்த்தா மழை வர மாதிரியே இருக்கு. ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயமாவும் இருக்கு. ஐயோ புஜ்ஜி, நீ எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படுற. மழை வராது புஜ்ஜி, அதுக்கு நான் கேரண்டி. நீ நல்லா நிம்மதியா கண்ணை மூடி படுத்து தூங்கு. சில்லுன்னு காத்து வீசினதுல 1/2 மணி நேரத்திலேயே பசங்க எல்லாருக்குமே நல்லா தூக்கம் வந்துச்சு. சரியா ராத்திரி 1 மணி இருக்கும். அப்ப திடீர்னு அங்க வானிலை மாற ஆரம்பிச்சுது. மெதுவா வீசிக்கிட்டு இருந்த காத்து இப்போ பலமா வீசுச்சு. அது மட்டும் இல்ல, ஆகாயம் மேகமூட்டமா காணப்பட்டுச்சு. அந்த காத்துக்கு தூங்கிக்கிட்டு இருந்த பன்னுவுக்கு முழிப்பு தட்டுச்சு. கண்ணு திறந்து ஆகாயத்தை பார்த்த பன்னு இப்படி சொன்னா, அட என்ன இது, இவ்ளோ சில்லுன்னு காத்தடிக்குது. ஆகாயத்தை பார்த்தா இருட்டுன்னு ரொம்ப கருப்பா ஆயிடுச்சு. ஆனா இப்போ இந்த மெத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போய் படுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு.
இருக்கட்டும், மழை வராது. 2 பெட்ஷீட் இருக்குல்ல, இந்த குளிருக்கு நல்லா போத்தி படுத்து தூங்குறேன். அப்படி பன்னு மேகங்கள் கருப்பா இருக்கிறத அலட்சியப்படுத்தி அந்த போர்வைய முகம் வரைக்கும் போத்திக்கிட்டு படுத்துட்டான். ஆனா சரியா ஒரு 1:15 மணி இருக்கும். அப்ப திடீர்னு இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழை தூறல் விழுந்த உடனேயே புஜ்ஜி சின்னு 2 பேருமே எழுந்திருச்சாங்க. ஐயோ, மழை வருது. சின்னு, பன்னு, எந்திரிங்கடா, மழை வருது. மழைக்கு நம்மளோட பெட்ஷீட் எல்லாம் நனையுது, சீக்கிரமா எந்திரிங்க. சின்னும் உடனே எழுந்திருச்சு அவனுடைய பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, அட, எவ்வளவு ஜோரா மழை வருது. நான் முதல்லயே சொன்ன மழை வரும்னு, யாரும் என் பேச்சு கேட்கல. புஜ்ஜி பெட்ஷீட் எல்லாம் எடுத்துக்க, சீக்கிரமா கீழே போலாம். டேய் பன்னு, சீக்கிரமா எந்திரா, மழை வருது. பெட்ஷீட் எல்லாம் நனைஞ்சு போகுது. வாங்கடா, சீக்கிரமா ஓடலாம். அப்ப பன்னு எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே, நான் வர மாட்டேன். எந்திரிச்சு வர எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. நான் இங்கே படுத்து தூங்க போறேன். வேணா நீங்க வேணா போங்க. சின்ன காக்கா கோவமா, டே பன்னு, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மழைக்கு நனைஞ்சிட்டா அதுக்கப்புறம் உனக்கு குளிர் ஜுரம் வந்துடும். சீக்கிரமா எந்திரிச்சிட்டு வாடா. நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. என்னோட பெட்ஷீட்டு நல்லா தடிப்பா இருக்கு, உள்ள தண்ணி வராது. நீங்க வேணா கிளம்பி கீழே போங்க. டே சின்ன, இவன் நம்ம பேச்ச கேக்குற மாதிரியே இல்ல. மழை வேற அதிகமாவது, வாடா நம்ம கீழே போலாம். சின்ன புஜ்ஜி 2 பேருமே அவங்க பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே ஓடி போயிட்டாங்க. ஆனா பன்னு மட்டும் எழுந்திரிக்க சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா மெதுவா பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை இருக்க இருக்க அதிகமாச்சு. பெட்ஷீட்ல இருந்து தலகாணியில இருந்து கட்டில் வரைக்கும் நனைஞ்சுது. ஆனாலும் போர்வைய போத்திக்கிட்டு அப்படியே தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். பெட்ஷீட் நனைஞ்சதுனால அவனுக்கு குளிர் எடுத்துச்சு. இறங்கி போக சோம்பேறித்தனம் பட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில மழை நின்னு போயிருந்துச்சு. அப்பதான் சோட்டுக்கிளி மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா. பன்னு கிளி ஈரமா இருக்கிற அந்த போர்வையை போத்திக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தான். அத பார்த்து சோட்டுவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உடனே அவன் போத்திக்கிட்டு இருந்த அந்த பெட்ஷீட்டை அவ கோவமா இழுத்தான். டேய் சோம்பேறி, நேத்து நைட்டு மழை வரும்போது கீழே வந்து படுத்து தூங்கணும்னு உனக்கு தெரியலையா? புஜ்ஜி சின்ன 2 பேரும் அவங்க பொருளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நீ ஏன்டா வரல? பாவம் பன்னு ரொம்ப ஜொரத்தோட, அம்மா, நேத்து நைட்டு கீழே வந்து படுக்க எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு. இப்ப பார்த்தா ரொம்ப குளிர் எடுக்குது, ரொம்ப தலை வலிக்குதுமா. அப்போ சோட்டுக்கிளி ரொம்ப கோவமா, உனக்கு குளிர் எடுக்காம வேற என்னடா ஆகும்? நைட்டு முழுக்க மழையில நனைஞ்சிருக்க, அதனாலதான் ஜுரம் வர மாதிரி இருக்கு. கீழே வந்து குளிச்சுட்டு டேப்லெட் போட்டுக்கவா. அன்னைக்கு நாள் பூரா பன்னுவுக்கு பயங்கரமான ஜுரம். அந்த ஜுரம் அப்படியே தான் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் அவனால மாடியில போய் படுக்க முடியல. ஏன்னா ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் வீட்லயே தான் படுத்துக்கிட்டு இருந்தான். ஆஸ் யூஷுவல் பவர் கட், அதனால கொசுக்கடி தொல்லை வேற. இதுல பாவம் அவனால சரியா தூங்க கூட முடியல. ஐயோ, இந்த அனலுக்கு என்னால இங்க நிம்மதியா தூங்க கூட முடியல. நேத்து நைட்டு மழையில மேல தூங்குனதுனாலதான் இன்னைக்கு என்னால இந்த புழுக்கத்துல தூங்க முடியல. கீழே படுத்தா புழுக்கமா இருக்கு, மேல படுத்தா மழை வருது. ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும், என்னால முடியலப்பா. அடுத்த நாள் காலையில பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேருமே சந்திச்சுக்கிட்டாங்க. ஏ சின்னு, இன்னைக்கு கூட நம்ம மொட்டை மாடியிலேயே படுத்து தூங்கலாம். கீழே படுத்தா ரொம்ப அனலா இருக்கு, தூக்கமே வரல. இந்த புழுக்கத்துக்கு அந்த மழை எவ்வளவோ பெட்டரு. புஜ்ஜி ரொம்ப கோவமா, வாய மூடுடா பன்னு. முந்தா நேத்து நைட்டு மழை வந்து அந்த மழையில மெத்தையெல்லாம் தூக்கிக்கிட்டு கீழே வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் மட்டும் வர மாட்டேன், நீங்க வேணா போங்க. ஆமாண்டா, புஜ்ஜி சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம். நீ முந்தா நேத்து சோம்பேறியாயி அங்கேயே படுத்து தூங்கிட்ட, அதனால உனக்கு ஜுரம் வந்துச்சு. மறுபடியும் நாங்க வர மாட்டோம்ப்பா. பன்னு கெஞ்சி கேட்டு, ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் மொட்டை மாடியிலேயே தூங்கலாம். மழை வந்தா ஒரு துளி தண்ணி கூட நம்ம மேல விழுவாத மாதிரி இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்கேன். நம்ம மொட்டை மாடியிலேயே தூங்கலாம். ப்ளீஸ்டா, என் பேச்ச கேளுங்கடா. புஜ்ஜி குருவி சந்தேகமா, உன்னை நம்பணுமா? உன்னை எப்படிடா நம்புறது? மழை தண்ணி மேல விழாம இருக்கிற மாதிரி நீ என்ன மொட்டை மாடியில பந்தல் ஏதாவது கட்டி வச்சிருக்கியா? அது என்னோட சீக்ரெட் பிளான். மழை வந்தாலும் மழை துளி உங்க மேல விழுவாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இது ஒரு தடவை என்ன நம்புங்க, என் வார்த்தையை கேட்டு வாங்க ப்ளீஸ்டா. இன்னைக்கு ஒரு நாள்ரா. புஜ்ஜி சின்னு 2 பேரும் அவன் தொல்லை தாங்க முடியாம, வீட்டுல வெக்கையையும் தாங்க முடியாம, அன்னைக்கு ராத்திரி நேரம் மறுபடியும் அவங்க எல்லாருமே
மொட்டை மாடிக்கு வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. டே பண்ணு, இன்னைக்கும் மழை வர மாதிரி தான் இருக்குது. நீ என்னடா பிளான் போட்டிருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கும் மழை வரும்டா. பன்னு சிரிச்சுக்கிட்டே, டே சின்னு, எனக்கு தூக்கம் வரல. நீயும் புஜ்ஜியும் நிம்மதியா தூங்குங்க. மழை வந்தா கண்டிப்பா நான் பிளான் போடுவேன். நீங்க 2 பேரும் நிம்மதியா தூங்குங்க. சில்லுன்னு வீசுற காத்துக்கு புஜ்ஜி சின்னு 2 பேருமே நல்லா படுத்துட்டாங்க. ஆனா பன்னு அவருடைய சீக்ரெட் பிளானுக்காக முழிச்சுக்கிட்டே தான் இருந்தான். விடிய காலையில ஒரு 5 மணி இருக்கும். அப்ப காத்து வேகமா வீச ஆரம்பிச்சுது. திடீர்னு ஆகாயம் எல்லாம் மேகமூட்டமா மாற ஆரம்பிச்சுது. அப்பா, ஜோரா மழை வர மாதிரி இருக்கு. இதுதான் என்னோட பிளான் பண்றதுக்கு சரியான நேரம். அப்படி பன்னு எழுந்திருச்சு வீட்டுக்கு கீழே போய் 3 பெரிய பெரிய கொடைய கொண்டு வந்தான். கொடைனா அது சாதாரண கொடை இல்ல. ஊர்ல இந்த பழ வண்டிக்கு மேல எல்லாம் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி பெரிய கொடை, டென்ட் மாதிரி இருக்கும். அந்த கொடைய புஜ்ஜியோட கட்டளைக்கிட்ட ஒண்ணு, சின்னுவோட கட்டளைக்கிட்ட ஒண்ணு, பன்னுவோட கட்டளைக்கிட்ட ஒண்ணுன்னு வச்சான். இப்போ மழை வந்தாலுமே அவங்க யாருமே நனைய மாட்டாங்க அப்படின்னு பன்னு நம்பிக்கையோட வச்சிருந்தான். இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. அப்போ திடீர்னு சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனா மழை பெய்யற அந்த சத்தத்துக்கு புஜ்ஜி குருவி கண் முழிச்சு பார்த்தா. ஐயோ, ஜோரா மழை வருது. சின்னு, பன்னு, 2 பேரும் சீக்கிரமா எந்திருங்கடா. புஜ்ஜி எழுந்துச்சு பார்த்தா. எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது. ஆனா அவ மேல மழை துளி விழவே இல்ல. என்னடா இது ஆச்சரியம் அப்படின்னு தலை நிமிந்து பார்க்கும்போதுதான் அவ கட்டலுக்கு மேல ஒரு பெரிய கொடை இருக்கிறத அவ கவனிச்சா. விழுற மழை தண்ணி எல்லாமே அந்த கொடையில பட்டு கீழே போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க மேல துளி தண்ணி கூட படல. சின்னோ பன்னு 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி சத்தமா, அட, இவ்வளவு ஜோரா மழை வரும்போது மழை தண்ணி என் மேல படாத மாதிரி இந்த கொடைய யாரு கட்டி வச்சிருப்பாங்க? சின்னு, எந்திரிடா, எந்திரிச்சு பாருடா. அப்போ சின்ன காக்கா எழுந்திருச்சு. என்ன புஜ்ஜி, அட மழை வருது, ஆனா தண்ணி நம்ம மேலவே படல. இந்த கொடைய யாரு கட்டுந்து? அப்பதான் பன்னு கிளியும் கண்ணு திறந்து பார்த்தான். டேய், என்னோட ஐடியா எப்படிரா இருக்கு? நான் சொன்னல, மழை வந்தாலும் ஒரு துளி தண்ணி கூட உங்க மேல படாத மாதிரி பாத்துக்கிறேன்னு. இப்ப மழை வருது, உங்க மேல தண்ணி படல. பாத்தீங்களா என் ஐடியா எப்படி இருக்கு? அப்போ புஜ்ஜி குருவி சந்தோஷமா, டேய் பன்னு, உண்மையிலேயே நீ பயங்கரமான புத்திசாலிடா. உன்னோட மூளைக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படிரா வருது? இந்த மழைக்கு மழை தண்ணி மேல படல, நல்லா சில்லுன்னு காத்து வருது. இந்த மழைனால வர சில்லுன்னு காத்துக்கு நம்ம கூட நிம்மதியா இந்த மொட்டை மாடியிலேயே படுத்து தூங்கலாம். ஆமாண்டா பன்னு, உண்மையிலேயே நீ ஜீனியஸ்டா. உன்னாலதான் இன்னைக்கு நாங்க இந்த மழைக்கு மழையில நனையாம நிம்மதியா இந்த மொட்டை மாடியில படுத்து தூங்க போறோம். பன்னு சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப தேங்க்ஸ்டா, நிம்மதியா படுத்து தூங்குங்க. அப்படி பசங்க 3 பேரும் புத்திசாலித்தனமா பெரிய பெரிய கொடைய வச்சுக்கிட்டு நிம்மதியா அன்னைக்கு ராத்திரி முழுக்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில விழிஞ்சது. மழை நின்னு போச்சு. துணிக்குருவி, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா 3 பேரும் வெளியில வந்தாங்க. நேத்து ராத்திரி பெஞ்ச மழையில பசங்க என்னானாங்களோ ஏதானாங்களோன்னு பாக்குறதுக்காக அவங்க மொட்டை மாடிக்கு போனாங்க. புஜ்ஜி, என்னடி ஆச்சு? நேத்து நைட்டு மழை வந்தப்போ எல்லாரும் நினைச்சு போயிட்டீங்களா? அவங்க மாடிக்கு வந்த உடனே நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளைங்களையும் பார்த்தாங்க. அதே நேரம் அவங்க கட்டலுக்கு மேல இருக்கிற பெரிய கொடைகளையும் பார்த்தாங்க. அட, இந்த பசங்க எவ்வளவு புத்திசாலியா யோசிச்சிருக்காங்க. மழை தண்ணி ஒரு துளி மேல விழாத மாதிரி படுத்து தூங்கிருக்காங்க. அப்போ சிச்சு, ஆமா சோட்டு, நம்ம புழுக்கத்துல யாருமே தூங்காம கீழே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த பன்னுவோட ஐடியானால இந்த பசங்க மட்டும் மழைக்கு சில்லுன்னு எவ்வளவு நல்லா தூங்கிருக்காங்க. ஆமா சிச்சு, இன்னைக்குல இருந்து நம்ம கூட கட்லுக்கு பெரிய கொடைங்களை கட்டிக்கிட்டு இந்த பசங்க மாதிரியே மொட்டை மாடியிலேயே படுத்து தூங்கலாம். அப்போ புழுக்கத்தினால நம்மளுக்கும் தூக்கம் வராம இருக்காது. இந்த மழையில கூட நனையாம நிம்மதியா தூங்கலாம். அம்மாக்கள் 3 பேருமே பிள்ளைங்களோட திறமைய பார்த்து ரொம்பவுமே பெருமைப்பட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஐடியா தெரிய வந்துச்சு. பன்னுவோட மூளையே மூளைதான்னு சொல்லி அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் கூட அதே டெக்னிக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம பவர் கட்டால துவச்சிக்கிட்டு இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு பன்னுவால ஒரு நல்ல ஐடியாவும் கிடைச்சது. இப்ப எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க.